கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானம் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 1 வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், இங்கு பவுல் அழகாய் புதிய ஏற்பாட்டில் எழுதுகின்றார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதுல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்குது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஏராளம் ஏராளம் பழைய ஏற்பாடுல இருக்குது. அவர் வாக்கு தத்தங்களை அருமையாக அந்தந்த காலத்துல அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆபிரகாமை பார்த்து, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஏராளமான வாக்குத்தத்தம். அடுத்து மோசே நான் உன்னோடு கூட இருந்து பெரிய பயங்கரமானவைகளை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அடுத்து யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் இல்லையா? நீ கையிட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார். பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் கூட சங்கீத பகுதியில பார்க்கிறோம், இன்னும் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்துல பார்க்கிறோம் ஏராளமான வாக்கு தத்தங்கள். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்களை தேவன் அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்திருக்கின்றார். நமக்கு நேராக அது எப்பொழுதுமே ரெடியா ஆயத்தமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம இப்போ எப்படி நம்ம சுதந்திரிக்கலாமா? அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் வேறு எந்த வகையிலும் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நம்ம அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், சுதந்திரித்து கொள்கின்றோம். அதான் அவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தினால நாமும் கூட கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்ப கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த பூமியிலே வந்து பலியாகி தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஜீவ பலியாக பிதாவின் சமூகத்துல தன்னையே தன்னுடைய இரத்தத்தையே வார்த்து விட்டார், நம்மை மீட்டு எடுப்பதற்காக இல்லையா? அப்போ அவர் அந்த சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த அத்தனை நன்மைகளும் திரளாய் இருக்கின்றது. எனவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கூட அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அவர் மூலமாக நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியும். அதுதான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றால் ஒரு தடவை, ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்று கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இதனை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி அதை வாழ்க்கையில் நம்ம அதை கடைபிடிப்பது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது அவரை தந்தருளின தேவன் அவரோடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் பாருங்களேன், அவருக்குள் நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது ஒரு தகப்பனாருடைய சொத்து இந்த உலகத்துல யாரு பெற்று அனுபவிக்க முடியும்? யோசித்து பாருங்க. உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து, வேர்வை சிந்தி இல்லையா, கண்ணுறங்காமல் கடினமாய் உழைத்து சேர்த்து வைக்கின்ற சொத்து மற்றும் எல்லா நன்மைகளும் அது யாருக்கு சுதந்திரமாக இருக்கிறது? யாருக்கு அது உரிமை சொத்தாக இருக்குது? அவருடைய பிள்ளைகளுக்கு. உங்க அப்பாவின் சொத்து உங்களுக்கு தான் உரிமை இல்லையா? அதுல வேறு ஒருவர் பங்கு கேட்க வர முடியாது, வேறு ஒருவர் அதை அபகரிக்க முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது பிரியமானவர்களே, அவர் சம்பாதித்த சிலுவையிலே அவர் சம்பாதித்த சொத்து எல்லாம் நமக்கு உரிமை ஆகின்றது. அப்படியே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது.
நம்ம சுதந்திரிக்கலாம். நம்ம காலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி இங்கே சொல்லலாம், அவங்களுக்கு நேரம் என்னென்ன வாக்குத்தத்தங்களாம் ஸ்பெஷலாக கடந்து வந்திருக்கிறதோ, ஒரு பிறந்த நாள் அல்லது ஒரு திருமண நாள் அல்லது ஒரு முக்கிய தினங்கள், வருஷ பிறப்பு என்று சொல்லி இந்த நாட்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நேரம் கடந்து வருகின்றது அல்லவா? அப்போ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். வேதாகமத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை கை வைத்து சுதந்திரிங்க. அது ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நான் எனக்கு சுதந்திரித்துக் கொள்கிறேன், எனக்கு சுதந்திரித்துக் கொள்கிறேன், எனக்கு சுதந்திரித்துக் கொள்கிறேன், என் குடும்பத்திற்கு இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுங்க. அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும். அதனோடு கூட இங்கு பவுல் இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கு. அப்போ வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்ம பெற்று நாம் நல்லா வாழ்ந்திருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக மட்டும் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், அதற்காக மட்டும் நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பது கிடையாது. அந்த எண்ணத்தோடு மாத்திரம் இருக்கக்கூடாது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள்னால நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் மனுஷர் மத்தியில் அல்லது எப்படி இருக்கணுமா, பிசாசுகள் அதாவது சத்துருக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணுமா, அது தேவனுக்கு மகிமை உண்டாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக ஆண்டவருடைய பிரமாணங்களை, நியமங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை எல்லாம் அப்படியே காத்து அதன்படி நடந்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் காணும் பொழுது அது எப்படி இருக்குதா, அது தேவனுக்கு மகிமை உண்டாக இருக்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாக பார்க்குறவங்க சொல்லுவாங்க இல்லையா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படியாக. இப்போ மற்றவங்க சொல்லணும், இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ அங்கு தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. தேவன் இவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், கர்த்தர் இவர்களோடு இருக்கின்றார், இவங்க உண்மையா இருக்கிறாங்க, நீதி நியாயம் தவறாமல் இருக்கிறாங்க, அநியாயத்தினால இவங்க எதையும் சுதந்திரித்து கொள்ளல, அநியாயத்தினால தங்களுடைய செல்வத்தை பெருக்கலை என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம ஆமென் என்றும் இருக்கிற வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில சுதந்திரித்து அது தேவனுக்கு மகிமை உண்டாக விளங்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, அப்பா, வேதத்தில் உள்ள ஆண்டவரே அத்தனை வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறபடி தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே, ஆண்டவரை நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சுதந்திரித்து கொள்ளுவார்களாக. அதனோடு கூட தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் வாழ்க்கையில் விளங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் திருநெல்வேலியில் வைத்து நடைபெற இருக்கின்றது. நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அருகில் இருக்கின்ற ஊர்களில் இருந்து, கிராம பகுதியில் இருந்து நம்முடைய டிவியின் மூலமாக ஆசீர்வாதங்களை தினமும் பெற்றுக்கொள்கின்ற பிரயோஜனம் அடைகின்ற தேவ பிள்ளைகள் இந்த கூட்டத்திற்கு நேரடியாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். நீங்கள் வாங்க, நீங்கள் உபவாசத்தோடு ஒரு நேர உபவாசத்தோடு நீங்கள் வாங்க. வயதில் முதிர்ந்தவர்கள், ஒருவேளை என்னால் உபவாசம் இருக்க முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வயதில் முதிர்ந்ததினால அல்லது உங்களுக்கு சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், அப்படிப்பட்டவங்க நீங்கள் உபவாசம் இருக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வாஞ்சியோடு வாருங்கள். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நிற்கும் பொழுது
கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார். நமக்கு தேவையான பரலோக ஒத்தாசைகளையும் பூலோக ஒத்தாசைகளையும் அருளி செய்து ஒரு குறைவின்றி அவரால் நம்மை நடத்த முடியும். இந்த உபவாச கூட்டத்திற்கு வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலோடு இருக்கின்றோம். தேவ சமூகத்தில் நாங்கள் ஊக்கமாக ஜெபித்து உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகின்றோம். மற்றும் அந்த நாளில் கூட ஆண்டவருடைய வல்லமை பலமாக விளங்கும். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவருடைய பெரும் மழை ஊற்றப்படும். உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீரத்திற்குரிய பலனையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.